கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கரூர் சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிரான மனுவை அவசரமாக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு. இதான் தினமணியில் வந்திருக்கிற தலைப்புச் செய்தி. கடந்த சில நாட்களாகவே ஒரு வதந்தி ஒன்று உலவி கொண்டிருந்தது. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான ஒரு செய்தி மாதிரி தான் தெரிகிறது. கரூரில் 41 பேர் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாக இருந்த பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனார்கள். அதற்கு பிறகு விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால, இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருப்பதனால, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் ஒன்று இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அதை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இதையும் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனது. அங்கே ஒரு மனுவை போட்டது. அந்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டதில் இதெல்லாம் வேறு சில விஷயங்கள் சேர்ந்ததுனால அடிபட்டு போனது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். அவங்க தாக்கல் செய்த மனு என்ன சொல்லுதுன்னா, கரூரில் தவேக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழும் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக முறையான வழிகாட்டுதல்கள் அல்லது கொள்கை முடிவுகள் வகுக்கப்பட வேண்டும். எனவே கொள்கை முடிவுகள் வகுக்கும் வரை அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய தரப்பு கோரிக்கை. இதனை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, பூர்ணிமா அவங்க இதை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவசர வழக்காக ஏற்க மறுத்து விட்டார்கள். அவங்களுடைய வாதம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதையே இங்கே எடுத்துகிட்டு வரீங்க, அதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போங்களேன் அப்படின்னு அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுவே சரியா அப்படிங்கிற விஷயம் வேற. அதுக்கு பிறகு இதை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக லிஸ்ட் போட்டு கோரிக்கை தொடர்பாக மனு தாக்கல் செய்தால் பட்டியலிடப்பட்டு ஒரு ஆர்டர் நம்பர் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா 10ஆம் தேதி தாண்டி தான் வரும். அடுத்த வாரத்துக்கு மேலே தான் அதுக்கு நம்பரே வரும். அதற்கு பிறகு அது வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்குள்ளே இவங்க நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிருவாங்க. பட் நீதிமன்றங்கள் முடிவு பண்ணிருச்சு, அவ்வளோதான். அப்போ இங்கே ரிலீஃப் கிடைக்க போகிறதில்ல. இனி அவசர வழக்காக டெல்லிக்கு போய் இதை போடணும்னா திமுக செய்யாது. அவங்க ஏற்கனவே இந்த விஷயம் ஆதவர்ஜுனா பேசியது, அப்புறம் முதல்வர் அங்கே போய் மீட்டிங் போகலாமா கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் கிளப் பண்ண உடனே அங்கே உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப கடுமையாக பதில் கேள்விகள் கேட்டு திமுக இதை பின்வாங்க வச்சுட்டாங்க. ஆர்எஸ் பாரதியோடைய வழக்கை அவங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. அதனால அந்த ஹோல் ப்ராசஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பல நேரங்களில் எல்லா அரசியல் கட்சிகளுமே இதில் ஒரு தவறை செய்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தன் பஸ்ஸு மோதி செத்து போயிடலாம், அல்லது ஒரு பெரும் அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கும். இப்போ அம்மோனியா கசிவில் பலர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னடானா நம்ம அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அதை அப்படியே மறந்து போயிட்டாங்க. என்ன விஷயம்னா ஒன்றும் இல்லை. இறந்து போனவங்கெல்லாம் ஒடிசா, மேற்கு வங்கம் இந்த மாதிரியான வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க செத்தா அவங்களுடைய குடும்பத்துக்கு நீதி கொடு அப்படின்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. இதே இது தமிழ்நாட்டு மக்களாக இருந்திருந்தா இதே கேள்வி இந்த அரசியல் கட்சிகளே கேட்டிருக்கோம். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுங்கள், அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்கள் அப்படின்லாம் நம்ம கேட்பாங்க. அது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வைல்டு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஒன்று. அப்புறம் அரசு வேலை. இப்போ அரசு வேலைங்கிறது சும்மா எடுத்து பொட்டலத்துலேருந்து எடுத்து கிண்டி கொடுக்குற மாதிரி அப்படின்னு. இது இந்த பெட்டிஷனில் இவங்க சரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். இதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட். அதை அப்படியே சொல்கிறேன் நான். அரசு பணி என்பது அரசின் கருணை உதவி அல்ல. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைத்து தகுதியான குடிமக்களுக்கும் சம வாய்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய பொது உரிமை ஆகும். இதை ஃப்ரேம் பண்ணியே மாட்டிக்கலாம். அந்த அரசு பணியை அரசாணை, சேவை விதிகள் மற்றும் வெளிப்படையான கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே வழங்க முடியும். அதைத்தான் அரசுகள் தொடர்ந்து செய்ய மறுக்கின்றன. அதுவும் இந்த இடத்துல இது ரொம்ப தவறான முன்னுதாரணம். ஏன்னா இந்த மக்கள் இறந்து போனது யாரால எப்படி அப்படிங்கிறது சிபிஐ முடிவு செய்யட்டும், கோர்ட்டுக்கு கேஸ் போகட்டும். அதுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினால.
உச்சநீதிமன்றம் இறுதியாக இதில் ஏதோ தலையிட்டு ஏதோ ஒரு ஃபைனல் ஆர்டர் ஒன்று கொடுக்க போகுது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி நடத்திய ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்துக்கு போன சில பேர் ஏதோ சில காரணங்களுக்காக யாருடைய தவறோ நெறிபட்டு இறந்து போயிருக்கிறார்கள், மிதிபட்டு இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு காம்பன்சேஷன் கூட அரசு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ வயநாடு மாதிரியான ஒரு இடத்துல இயற்கை சீற்றம் காரணமாக மக்கள் இறந்து போகிறார்கள். பொது கட்டுமானத்தின் குறைபாடு காரணமாக நீங்கள் ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டி வச்சிருக்கீங்க அரசு, அதில் போகும்பொழுது அந்த மேம்பாலம் நொறுங்கி விழுந்து விடுகிறது, சில பேர் இறந்து போகிறார்கள். அப்போ இயற்கை சீற்றம் பேரழிவு, அரசின் கட்டுமானத்தின் குறைபாடுகளால் ஒருவர் இறந்து போவது அப்படின்னா அரசுக்கு அந்த இடத்தில் ஒரு பொறுப்பு வந்து விடுகிறது. அப்போ அரசு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ கூட அது பணம். செத்து போன அரசு வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானது. அது எங்கே ஒரு இடத்துல அது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா, அரசு பணியில் இருக்கும் ஒருவர் அகால மரணம் அடைந்து அந்த குடும்பம் நட்டாற்றில் விடப்படும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அவருடைய படிப்பின் அடிப்படையில் ஏதோ ஒரு வேலை போட்டு தருது. அவர் 10வது தான் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கேற்ற வேலை தான் கொடுக்க முடியும். ஐஏஎஸ் படித்த ஒருவருடைய மரணம் கூட உடனே அவருடைய மகனையோ மனைவியோ ஐஏஎஸ் ஆஃபீஸராக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுவே ரொம்ப கவனமாக இஷ்டத்துக்கு வாரி வழங்கி விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் தவேகாவின் மீது குற்றம் ஒருவேளை இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது இனிமேல் இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் தான் வரும். அது பற்றின கவலையே படாமல் தவேகா ஆட்சி இந்த அணி வச்சுக்கோ ஒரு வேலை, இந்த அணி வச்சுக்கோ ஒரு வேலை என்று கொடுப்பது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். இதெல்லாம் வந்து கொள்கை முடிவு, அதில் வந்து நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் எங்கே இருக்கிறது கொள்கை? எதற்காவது இதுக்கு ஒரு கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற விஷயங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கட்டுவதற்கு நீதிமன்றங்கள் தைரியமாக இறங்க வேண்டும். ஏன்னா அரசு என்பது தன்னிச்சையாக அந்த எந்த ஆளும் கட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நடந்து கொள்கிறது. எதிர்க்கட்சிகள் கத்துவதை பற்றி யாரும் கேட்கப் போவதில்லை. இப்பொழுது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கவில்லை. நடந்துச்சுன்னா அங்கேயாவது ஒருத்தர் போய் சத்தம் போடலாம், அதுவும் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் தோண்டி பார்த்தா இப்பொழுது எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் தாம் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது இதே மாதிரியான வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு மாஸ் நம்பர்ஸில் பண்ணலை. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோங்க அப்படின்னு திமுகவோ அதிமுகவோ அந்த கூட்டத்தில் வரும்பொழுது தொண்டர்கள் வந்து பஸ் மோதி இறந்து போகிறது, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது, அப்படிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும். உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தரலாமா? திமுக கூட்டத்திலையும் அதிமுக கூட்டத்திலையும் வந்து தண்ணி குடிக்காமல் அதை டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு இறந்து போது, இப்போ ஜெயலலிதா பொதுக்கூட்டங்கள் நடத்தின போது தேர்தல் சமயத்தில் அந்த மாதிரி இறப்புகள் நடந்திருக்கு 2016 உதாரணத்துக்கு. உடனே அந்த இறந்து போனவர்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வச்சுக்கோ ஒரு வேலை அப்படின்னு கொடுக்கலாமா? கிட்டத்தட்ட இப்பொழுது நடந்த இந்த தவேகா பொதுக்கூட்டத்தில் நடந்த விஷயமும் ஜெயலலிதா 2016 தேர்தலின் போது பயங்கரமான வெயில், இதே கொளுத்தக்கூடிய இதே காலகட்டத்தில் அவங்க வந்து எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றுன்னு ஒரு மீட்டிங் ஒன்று போட ஆரம்பித்தாங்க. அப்போ வெயிலில் சுருண்டு, அப்போ காலையிலேருந்தே கொண்டு வந்து அங்கே பட்டியல் அடைச்சி வச்ச மாதிரி மக்கள் அடைச்சி வச்சுருவாங்க. சுருண்டு போய் இறந்து போனார்கள். அப்போ அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கலாமா? ஸோ இது மிக தவறானது. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். காம்பன்சேஷன் கூட தவேகா என்னும் கட்சி தான் தர வேண்டும். அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று தீர்மானமானால் அப்பொழுது அரசு ஒரு தொகையை தர வேண்டி இருக்கும். அதையும் கோர்ட் முடிவு பண்ணட்டும். உதாரணமாக தவேகா தரப்பிலிருந்து சொல்லப்படுவது இதில் வந்து ஒரு சதி இருக்கிறது, இதில் அப்படி தான் வந்து ஆதவர்ஜனா சொல்கிறார், சதி இருக்கிறது, திமுகவும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு இதை செய்திருக்கிறார்கள். அது இப்பொழுதைக்கு ஒரு அலிகேஷன் தான், அது ப்ரூவ் பண்ணப்படணும். அப்படி ஏற்பட்டால் திமுகவிடம் வசூல் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் அரசு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு அரசு பணத்தை கொடுக்க சொல்வதும் அரசு வேலை தருவதும் மிக தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். நாம் தமிழர் கட்சியுடன் நானும் இணைந்து இதை கடுமையாக கண்டிக்கிறேன். அதிகபட்சம் நம்ம கண்டனத்தை பதிவு செய்வோம். என்றேனும் ஒரு நாள் இது கோர்ட்டுக்கு வரும் பொழுது இதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு கட்டப்படும் என்றால் மிகவும் நன்றி உரித்தவர்களாக நாம் அனைவரும் ஆவோம். வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.